அழகர் கோயிலிலிருந்து கள்ளழகர் மதுரையை நோக்கி புறப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செல்வகுமார் இணைகிறார். செல்வகுமார், விவரங்கள். மண்டுகு முனிவருக்கு சாப விமோசனம் வழங்குவதற்காகவும் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்வதற்காகவும் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து அழகர் கோயிலிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமணிந்து கண்டாங்கி பட்டு உடுத்தி கையில் வளரியுடன் தங்க பல்லாக்கில் புறப்பட்டிருக்கிறார் கள்ளழகர். மதுரை அழகர் கோயில் இருக்கக்கூடிய கள்ளழகர் திருக்கோயிலுடைய இந்த வைகை ஆற்றுக்குள்ளே இறங்கும் நிகழ்ச்சிக்காக கடந்த 27ஆம் தேதி இந்த திருவிழா துவங்கியது. தொடர்ந்து கோவிலை சுற்றி தினமும் சுவாமி வெளியில் வந்து உலா வருகின்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து உலக புகழ்பெற்ற இந்த சித்திரை திருவிழாவுடைய சிகர நிகழ்ச்சியாக கருதக்கூடிய மதுரை வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கும் நிகழ்விற்காக தற்பொழுது உள்ளே இருந்து சுவாமி வெளியே வந்திருக்கிறார். வெளியே 18ஆம் படி கருப்பசாமி முன்பாக கள்ளழகர் தற்போது அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டு அங்கிருந்து பின்னர் மதுரையை நோக்கி அதிர் வேட்டுகள் முழங்குவதற்காக கிளம்ப இருக்கிறார். வருகின்ற இன்று அங்கிருந்து கிளம்பக்கூடிய கள்ளழகர் பொய்கை கரைப்பட்டி, அதனைத் தொடர்ந்து கள்ளந்திரி, கடைச்சநேந்தல் வழியாக கிட்டத்தட்ட ஒரு 400க்கும் மேற்பட்ட மண்டபங்கள் என்று சொல்லக்கூடிய மண்டப படிகளில் இருந்து அங்கு அவர்களுக்கு தரிசனம் அளித்து விட்ட பின்பு நாளை அதிகாலை 3 மாவடி பகுதியில் அவருக்கு எதிர்கொண்டு பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கின்ற எதிர்சேவை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இந்த எதிர்சேவை நிகழ்ச்சிகள் முடிந்த பின்பு மதுரையின் உடைய பல்வேறு பகுதிகளில் கள்ளழகர் சுற்றி வருவார். நாளை மறுநாள் தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் இருந்து அதிகாலை கிளம்பி அதிகாலை சுமார் நாளை மறுநாள் 1ஆம் தேதி 5:35 மணி அளவில் வைகை ஆற்றில் கள்ளழகர் லட்சக்கணக்கான மக்கள் முன்பாக இறங்கவிருக்கிறார். இதற்காக தற்போது கள்ளழகர் அங்கிருந்து கிளம்பி இருக்கிறார். மிகுந்த உற்சாகத்தோடு அவரை அங்கிருக்கக்கூடிய பக்தர்கள் கோவிந்தா என கோஷம் போட்டு அவரை வழி அனுப்பி வைக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 7000த்திற்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்கிய நிகழ்ச்சிக்கு பின்பாக மண்டுகு முனிவருக்கு சாப விமோசனம், தசாவதாரம் உள்ளிட்ட நிகழ்ச்சியெல்லாம் முடித்த பின்பு 4ஆம் தேதி மீண்டும் கள்ளழகர் அழகர்மலைக்கு திரும்புகிறார். தொடர்ந்து அதாவது மீனாட்சி அம்மன் திருக்கோயில் சித்திரை திருவிழா, அதனைத் தொடர்ந்து கள்ளழகர் திருக்கோயில் சித்திரை திருவிழா என மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த 2 திருவிழாக்களும் தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருவதால் மதுரையை விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. செல்வகுமார், தகவல்களுக்கு நன்றி. Ladies and gentlemen, welcome to Solio!